Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது capsicum gravy. இது வந்து ஒரு டிஃபரெண்ட்டான கிரேவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்திருக்கேன். கேப்சிகமை இது மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. அப்புறம் நம்ம வறுத்து அரைக்கிறதுக்காக தேவையான பொருட்கள் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட்டு தான். 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு லைட்டாக 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். இதை இப்போ கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துருச்சு. கடைசியாக நான் வந்து தேங்காய் சில் சேர்த்துக்கிறேன். நான் மிக்சியில் அரைக்க போகிறனால துருவன தேங்காய் சேர்க்காமல் பீஸாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா துருவன தேங்காய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாமே பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வறுத்தாச்சு. இது நல்லா கூல் ஆகட்டும். நல்லா சூடு போன உடனே மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதோட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கேப்சிகமை சேர்த்துடலாம். கேப்சிகம் கொஞ்சம் நல்லா வேகணும். அதனால் நான் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கிறேன். கேப்சிகம் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு. அதோட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கேப்சிகம் நல்லா வெந்துருச்சு. இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். மசாலா நான் வந்து தண்ணி ஊற்றாமல் தான் அரைச்சிருக்கேன். தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைக்க தேவையில்லை. இது மாதிரி தண்ணி ஊற்றாமல் குறைன்னு அரைச்சா தான் அந்த தேங்காய் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். மசாலா சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது டேஸ்ட் பார்க்கவே. இதோட கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கப் தண்ணி மட்டும் சேர்க்குறேன். ஏன்னா கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 1/4 கப் தண்ணி மட்டும் சேர்த்து கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆனால் போதும். கிரேவி உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கிரேவி எனக்கு வந்து நல்லா செமி கிரேவியாக இருக்குது. இந்த அளவு இருந்தால் போதும். அவ்வளோதான், கேப்சிகம் கிரேவி ரெடி. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.